மெதுவா கேமரா நகர்றதுல ஒரு அழகு இருக்கு அப்படின்னு தார்கோவ்ஸ்கி வைக்கிற மாதிரி அப்படி ஒரு மூமெண்ட் மெதுவா மூமெண்ட், மெதுவான மூமெண்ட். அந்த மதுபாலா என்ன ஆக்டிங், இந்திரன்ஸோட சூப்பரா கேரக்டர் தான். அப்படி அவ அந்த புடவை எடுத்து போத்துறாளா அதை ஃப்ரீயா விடுறாளான்றதுலே அவளோட மூடு டோனு எல்லாமே. கடைசி ஷாட் என்ன ஐயோ அது இல்ல எட்டர்னல் சன்ஷைன் ஆஃப் a ஸ்பாட்லெஸ் மைண்ட். அதேதான் ஷாட். அதுதான் அது மேஜிக் ரியலிசமா ரியாலிட்டி. அது ரியாலிட்டி. ஓ அது அவ சாகிறதுக்கு முன்னாடி அது இன்ச் பாப்பா. அது மேஜிக்கல் ரியலிசம் இல்ல. மேஜிக்கல் ரியலிசம்ன்றது நம்ம லாட்டின் சினிமாக்கே உண்டானது. அதனால அதை நம்ம மேஜிக்கல் ரியலிசம் கேக்குறீங்க. அது ரியல் நடக்கல. அது ரியல் நடக்கல. அது ரியல் நடக்கல. அது நடக்க வேண்டியது. அது ரியல். அது நடக்கல. அது நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவனுக்கும் புரிஞ்சுது, அவளுக்கும் புரிஞ்சுது. அவள் எப்போ போட்டில் காலை வச்சாலோ அது நடந்ததுக்கு அது ஈக்குவல் தான். அது அவங்க ரிலேஷன்ஷிப்போ அவங்க ஃப்ரெண்டோ அது அந்த இடத்துல கணக்கே இல்லை. அவங்க போட்டில் காலை வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அவர் சொல்லுவார்ல, வாரணாசி நீ எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறியோ அப்படி பாரு, வாரணாசி உனக்கேற்ற வாரணாசியாக தெரியும் அப்படின்றது தான். அவர் அதில் காலை வச்சுட்டாரு. அவங்க அதில் காலை வச்சுட்டாங்க, அந்த போட்டில் போயிட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. வாரணாசியில் பார்த்துட்டாங்க. அவங்க பாட்டி செத்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே எங்கள் பாட்டி கண்ணை முன்ன மாதிரி நம்ம ஒன்றும் சிரிச்சுக்கிட்டே படுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் ட்விஸ்ட்டு வச்சது இந்திரன்ஸ் தான் சாவாருன்றது தான் ட்விஸ்ட்டு இல்லை. அவர் வயசானவர். கம்பேரிட்டிவ்லி அவரை எழுப்புவாங்க, அவருக்கு ஒரு க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்க. அவருக்கு கண்ணு திறக்குதா இல்லையான்னு பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு கை வைக்கும்போது அப்பா எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கும் போது இந்த எந்திரிச்சியா இப்போ சாவு அப்படின்ட்டு போட்டாங்க பாரு. அது எனக்கு தெரியாது. நான் படம் யாருன்னு பார்க்காம தானே பார்ப்பேன். அதனால தான் மதுபாலா எப்படா இந்திரன்ஸோட கேரக்டருக்கு இல்லாத பவர் மதுபாலா கேரக்டருக்கு இருக்கு அப்படின்னு இன்டர்வியூ அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். லேடி மிடில் ஏஜ் போயிட்டு இன்டர்வியூ வேற ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதினாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, அப்போ சும்மா டிராவல் போவாங்க. அப்போ இதுக்கு யார் இப்படி எப்படி இது ப்ரொடக்ஷன் இவர் வேஃபேரர் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் மூவி. அதான் எப்படி டெபியூ ப்ரொடியூசர் வேஃபேர் கிடையாது, ஜி இப்போ கிடையாது, டிபி கிடையாது. வேஃபேரரும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நான் பார்த்தேன். லாஸ்ட் மினிட்ல அவன் எனக்கு வந்த வாய்ஸே அவனோடதோன்னு ஒரு டவுட் வேற இருந்துச்சு எனக்கு. டெபியூ ஃபர்ஸ்ட் படம் தான். அதுக்கப்புறம் நான் போய் தேடி பார்த்தேன். இல்லை கொஸ்டினை தப்பாக கேட்டேன். கொஸ்டின் எப்படி டெபியூக்கு இந்திரன்ஸு மதுபாலா இவங்கெல்லாம் எப்படி ஸ்கிரிப்ட் அமேசிங்காக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டெல்லி ஃபிலிம் மாதிரி கோவிட் டைம் அது யூடியூப்ல இருக்குது. அது போட்டு நான் 40 மினிட்ஸ் அதையும் போயிட்டேன். ஸோ அங்கேருந்து பார்த்தா இந்த அம்மாவோடைய இது தெரியுது. ஆக்சுவலி இது என்னென்னா, அந்த அம்மா அந்த ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிடுச்சு வேறு படம். அப்போ ட்ராவல் அங்கே போகுது, காசிக்கு போகுது. அப்போது கற்று நாங்கள் போட்டில் போகிறப்போ நைட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒன்று ஸ்பார்க். அதுக்கப்புறம் தான் ஸோ எங்கே வருதுன்னா, அந்த அம்மாவோட இன்னர் ஃபீலிங் ஒன்று இருக்குல்ல, ஒரு மிடில் ஏஜ் விமனுக்கான ஒரு ஆட்டை வச்சு ரொம்ப செம்மையாக எழுதியிருந்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு கேரக்டரும் எனக்கு மெய்யழகனில் எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு என்ட்ரி, ஒரு ஷாட்டு, ஒரு எக்ஸிட் இருக்கும். அவள் வரும்போது நீ எதான் பார்த்துட்டு வருவா, அந்த அவனோட முறை பொண்ணு வருவா, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி போகும்போது இப்படி போகலான்னு போகிறவன் இப்படி போய் இப்படி இப்படி தொட்டுப்பா. ஓகே, கண்டக்டர் வருவார், பேசுவார். போகும்போது இப்படி நம்மளை பார்த்து சிரிப்பார். சிரிச்சா ஓகே, அந்த கேரக்டர் எக்ஸிட்டு. அப்போது அந்த மாதிரி அது பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் சந்தோஷமாக இருக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் அந்த குட்டியாக இருக்கவரை தவிர ஒவ்வொரு அந்த ஒய்ஃபை தொலைச்சவன் ஒருத்தன் அப்படியே ஒரு வச்சு இப்படி நம்மளை போட்டு அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவனும் அந்த கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு சொல்லுவான். இந்த இல்லை அவரு இந்த குட்டியாக இருக்கவர் கையில் அந்த இதை போட்டு அவர் சொல்லுவார், இது மாதிரி தான் அப்பப்போ மேலே கீழே போகும், அது கீழே கூட விழுந்துடும், அது அப்படிதான் அது அடிச்சு கடைசியில் அவர் போய் அந்த அவளோட பேக்கையோ அந்த பர்ஸையோ எடுத்துகிட்டு வருவார். அது அவனும் பிழைக்கணும்ல அடிவார். அப்புறம்
இவன் எப்படி அந்த டீ குடிக்க மாட்டான்பா, அப்புறம் கடைசியாக வந்து அது கூட டீ குடிப்பா. அதெல்லாம் அவருக்கு டீ பிடிக்குன்றது. அதே மாதிரி அவளோட டான்ஸ், அது வந்து அவள் அந்த மேலே இருந்து பில்டிங்லேருந்து எனக்கு டான்ஸ் ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இங்கே வந்து அவன் போய் சொன்னோன்னா அவள் டான்ஸ் ஆடும். அந்த ஷார்ட்டு கம்போசிஷன் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் என்னென்னா கடைசியாக டுவர்ட்ஸ் த எண்டு தான். இது ஒரு படம் இருக்குது. நல்ல படம். அதுக்கு என்னென்னா படம் பேர் ஞாபகம் இல்லை. அவன் வந்து அவனுக்கு டெத் டேட் இங்கே இருக்கிறான், சோகமாக இருப்பான். அப்போ வந்து கூட வேலை சின்ன பொண்ணு அவனை கூப்பிட்டு போவோம் ஒரு நாள் முழுக்க. அவனுக்கு வந்து இந்த பலூன் வெடிக்கிறது, இதெல்லாம் வெடிக்கும், அது தண்ணியில் விளையாடுறது இன்னும் முடிச்சோன்னா இப்போ போய் இறங்கு போய் டன். அது மாதிரி சிம்பிளாக இவனுடைய லைஃப் இங்கே வந்து நான் என்னோட சின்ன சைல்டுஹுட் நான் என்னென்ன பண்ண ஆசைப்பட்டேன்னா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெத்துக்கு போகிறேன் அப்படின்ற அந்த ட்ராவல். இவளோட அதில் அந்த சூரரை போடுற ஹீரோயின் கூட நல்ல சின்ன பார்ட்டு இல்லை, நல்ல பார்ட் இல்லை அவங்களுக்கு. ஆமாம் சாங் வச்சுக்கிட்டு அதான் அதுதான் அதுபோலவுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஆனால் அதுவும் அந்த இதில் அந்த தமிழ் சங்கத்தில் உட்காந்துருக்கிறது, அப்போ தான் அவன் புடவை கழட்டுவா, அந்த முன்னாடியை விடுவா, அவன் பேசுவான், மறுபடியும் போடு அப்படின்ட்டு அவள் அந்த 2 பேரை எப்படி பார்க்குறான். அந்த 2 லவ்வர்ஸ் நடுவில் வந்து அவங்களை இடிச்சுட்டு போவாங்க ஸ்டார்டிங்கில். இவள் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பா. அப்புறம் அப்படியே போகும்போது அடுத்த பிளேஸில் அவங்க இருக்கும்போது இவளோட பார்வை மாறி இருக்கும். அந்த மேலே இருந்து அவள் அந்த காசியை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. கேமரா தான் அவள் அந்த டிசைட் பண்ணுற இடத்துல அப்படியே டிப்பிக்கல் டெக்ஸ்ட் புக் ஷாட்டாக அந்த கிராஸ் ரோடில் வச்சுருப்பாங்க. அவள் இப்படி போகலாமா அப்படி போகலாமா, நான் தப்பு பண்ணிட்டேன்ல, அவர் அங்கே வர வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு அவள் யோசிக்கிறது, அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெயின் எத்தனை மணிக்கு சொல்லுங்க அங்கே வரோம் அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லாரு. வந்து இந்திரன்ஸுக்கு ஹீரோயிக் ஷாட் இருந்தால் சூப்பராக தான் இருக்கும் அவர். பட் நான் யோசிச்சு எப்படி மதுபாலா இப்படி அவர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம இந்திரன்ஸ்க்காக தானே இந்த படத்தை பார்க்கலான்னு யோசிச்சா, அப்போ ஒரு விமன் டேரக்டர் இருந்தால் விமன் கேரக்டரை நீ என்ன ஹீரோயிசம் மட்டும்தான் ஹீரோவா தேவையில்லை, நான் இதுலேயே காட்டுறேன் பாரு, ஆக்ஷனு மேனரிசம்மு. அவர் டீ குடிப்பாருன்றதை சொல்லவே தேவையில்லை. ஸ்டார்டிங் சீனில் ஒரு டீ, அப்புறம் கடைக்கு போய் ஒரு டீ, 3வது டீ சொல்லும் போதே இவர் டீ குடிப்பான்னு வந்து, அப்புறம் நான் ஒரு நாளைக்கு 5-6 டீ, அதுக்குள்ளே 3 டீ குடிச்சிருப்பாரு அவர். நான் ஒரு நாளைக்கு 5-6 டீ குடிப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெய்யழகன் மாதிரி. ஆனால் திருப்பி பார்த்து அழ முடியுமான்னு தெரில. ஏன்னா இது ஒரு ஹாப்பி எண்டிங் மெய்யழகன். இது அவள் சாகும்போதே நமக்கு அப்படியே ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் அழுது அது முதல்ல சொல்லிட்டானுங்க அது இறக்க போகிறான்றது. எனக்கு அது பையன் வந்து சொல்லும்போது இப்போ ஆனால் இங்கே இருந்தால் இருந்துக்கிட்டோம், கண்டுபிடிச்சா பிடிங்க இல்லைன்னா கலந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி. இல்லை நான் நினச்சேன் இது வந்து ஒரு 2 நினச்சேன். ஒன்று இறந்துருவா, இல்லைன்னா வந்து இவன் கூட வந்துடுவா அப்படின்னு. அவன் இறந்த உடனே அவனுக்கு ஒரு ஷாட் வச்சாங்க பாரு, அதை விட்டுட்டு போகலாமான்னு அவன் யோசிக்கும் போது, யாரா நீ என்னடா பண்ணியிருக்கீங்க, இப்படி இருந்துட்டு எப்படிடா விட்டு போவேன்னு நினைக்கும் போது அவன் போயிட்டு அப்போ ஓகே இப்படி இருக்கவங்க கூட ஒரு தடுமாற்றம் வருமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். அதுதான் அப்போ தான் யோசித்தேன், ஒருவேளை அவங்க வந்து நம்மளை அவன் போயிட்டா அது இருந்தால் அது நார்மலாக இருக்கும். அப்போ ஒரு பேனிக், ஒருவேளை அவன் போயிடுவானோன்னு எல்லார் மனசுலையும் தோன்றதுக்காக அது வச்சுருப்பாங்களா, இல்லை உண்மையிலேயே அது போயிட்டா அப்போ ஒன்றுமே இல்லைல்ல, ஐ மீன் இருந்துட்டா ஒன்றுமே இல்லை, அவன் இருக்க போகிறான்னு நமக்கு தெரிஞ்சிடும், இல்லை இது வந்து கண்ணை முன்னாவோ ஏதோ நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ போயிட்டு யோசிக்கிறானோ ஐயோ போயிடுவானோ அப்படின்னு நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அதுக்காக வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கலர்ஸாக இருக்கட்டும், ஆனால் எனக்கு அந்த பிளேஸ் அந்த காசு எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை ஏன் டவுட்டு, நான் கேள்விப்பட்டதோ இல்லை மாசான அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தோம், அது ரொம்ப அழுக்கான ஒரு இடமா தான் நான் நம்ம வைக்கிறது தான். கேமரா இல்லை, அந்த இடங்கள்லாம் ஏதோ போட்டு சுற்றி க்ளீன் பண்ண மாதிரி இருக்கு. காசியில் அப்படி இடத்த எங்கே போய் உண்மைதான். இப்போ வந்து கோயம்பேட்டில் போய் மார்க்கெட்டில் எங்கே ஒரு சுத்தமான இடத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி எனக்கு வந்து எப்படி காசு இவ்வளோ சுத்தமாக இருக்கு பார்த்தா தெரியும். மேபி கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இல்லாமல் எங்கேயுமே நம்ம அவ்வளோ நீட்டாக எப்படி இருக்கு, அதே மாதிரி க்ரௌட்லெஸ்ஸாக இருக்குங்க. அது எனக்கு ஒருவேளை ஏர்லி மார்னிங் ஷாட்ஸு எல்லாமே அப்படி இருக்கும்னு சொல்லி சுற்றினாங்க. நல்லா ஜம்ப் அடிச்சிட்டாங்க அந்த டே டைமில். அங்கே போய் இங்கே போய் தமிழ் சேனல் எங்கேயோ. ஆனால் அது ஃபுல்லாக ஒரு நம்ம என்னது
மிட் நைட் இன் பாரிஸு, சன்செட் இன் பாரிஸ், அந்த மாதிரி அது வந்து ஒரு டாக்கி பேசிகிட்டே இருப்பாங்க, வாக்கி டாக்கி மாதிரி பேசிகிட்டே ஒரு 2 பேர் பேசிகிட்டே ஒரு படத்தை போர் அடிக்காமல் நகர்த்த முடியுமான கஷ்டம். ஆனால் நிறைய படம் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த ஜானில் பார்த்துருக்குறோம். அப்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. அவன் ஓடி தான் வந்திருக்கா ஆக்சுவலாக. வீட்டிலேருந்து ஓடி வந்து வேணும்னே இவங்க கூட வந்து இருக்கக்கூடாதுன்னு விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கேஆர் மீரா இது எழுதியிருப்பாங்க, ஷார்ட் ஸ்டோரி, சின்ன ஒரு நாவல். அதில் இப்படி தான் இருக்கும். என்னென்னா விடிலேஜ் இந்த பக்கம் ஒரு 40. எனக்கு ஒரு ஜே பேபியோட ஒரு ஷார்ட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மலையாள படம். ஓகே, நம்ம சொல்லுவோம்ல ஸ்ட்ராங் விமன் கேரக்டர்ஸ், இங்கே நமக்கு படம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது பார்க்கும்போது திருப்பி ஒரு ஜே பேபின்னு நம்ம இவங்க ஊர்வசி மலையாள படம் தானே இது? மலையாள படம் தான் சொல்கிறேன். இல்லை உண்மை ஜே பேபி மாதிரி. ஓகே, இது அதுக்காக இது தமிழ் படம்னு நான் சொல்லலை, இது மலையாள படம் தான். அதில் அட்லீஸ்ட் ஒரு தமிழ் கேரக்டர் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான். அந்த கதையில் அப்படி தான் வரும். நான் அதை பார்க்கும்போது அவன் தான் இறந்துருவான்னு நினைக்கிறேன். இவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா அந்த ஊரில் அந்த கதையை எடுத்துட்டாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச் பண்ணி போட்டேன். அதில் என்னென்னா அது 40 வயசு ஒரு அம்மா, இந்த ஊருக்கும் 45 வயசு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுவாங்க 2 பேர். அது ஃபஸ்ட்டு சைட்லேயே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். 2 பேருமே பழகி இதுக்கு போயிடுவாங்க, இல்லை ஒரு லாட்ஜுக்கு போயிட்டு ஒன்றா இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு படி கிளம்பி போயிடுவாங்க. எந்த நோய் அட்ரஸ் கேட்டுக்க மாட்டாங்க, எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. வந்துட்டு வந்துட்டு அவர் இறந்துருவார். அப்படியே சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். அப்படியே இதுதான் இந்திரன் கேரக்டர், அந்த லேடியாகவும் எனக்கு அப்படியே இருக்கு. ஒரு கேர் மேலே அந்த கதையை படிச்சு நீங்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் படித்ததுக்கப்புறம் தான் ஓகே, அந்த பொண்ணு அங்கே போகுது. காசிக்கு போனப்போ எனக்கு ஸ்பார் பண்ணுறது இன்னும் ஃபர்தராக அதை தேடி பார்த்தா ஒரு வேலை வாங்கி இந்த கேர் மீரா இது பண்ணி தான் இருந்தது. கேர் மீரா கேரக்டர் எல்லாம் விமன் கேரக்டர் எல்லாமே அப்படி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு கான்ட்ராடிக்ஷன்ஸ், கான்ஃப்ளிக்ட் வச்சு அவுட் பர்ஸ்ட்டுக்காக தேடி பல விதமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் மெயின் பொண்ணு ரொம்ப ரொம்ப பண்ணாங்க, ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் படம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த காசி மியூசிக்கெல்லாம் வந்து ஓப்பனிங் வந்துட்டே அந்த படத்தை நிறுத்திட்டேன். இது சாப்பிடும்போது பார்க்குற படம் இல்லை, நம்ம உட்கார்ந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது தான் போட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. ஐயோ இது ஹாப்பி படம் மாதிரி தெரில, நம்ம வந்து போய் உட்காந்து ரசித்து ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்ட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு மேலே போய். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம ஊர் தியேட்டரில் ஓட மாட்டானுங்க. ஏதாச்சும் ஒரு படத்தை போட்டு ஓடவே இல்லை, தேடி பார்த்தா கூட ஓடல. வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அப்புறமா படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓட ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளும் இந்த தேட்டர் பார்த்தா அது இருக்கும் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கேயாச்சும். என்னது விஆர் மாலில் ஓடுது, இங்கேருந்து நான் 50 கிலோமீட்டர் போய் ஆனால் படம் பார்க்க முடியும் ஒரு படத்துக்கு இருக்கிற மாதிரி. எனக்கு இந்த கதையில் புரியாத விஷயம் என்னென்னா, இது ஏன் காசியில் ப்ளேஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும்தான் எனக்கு கேள்வியாக கடைசி வரைக்கும். எப்படி தோணுச்சா ஃபிலசாஃபிக்கலாக சொல்கிறாங்களே, கடைசி காலத்தில் காசியில் போய் 2 ஓல்டேஜ் பீப்புள் அங்கே போய் இது நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது அது அப்படி தெரியும். இருக்கலாம் தெரியல, அவங்களும் அப்படி நினச்சிருக்கலாம். நம்ம சொல்கிறது தானே டெத் ஆஃப் த ஆத்தர் தான். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க காசிக்கு போனப்போ தான் அவங்களுக்கு இந்த கதை ஸ்பார்க் ஆச்சுன்னு. அது அவங்க ஸ்பார்க் ஆனது அது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஐடியா வந்துருக்கலாம். அது எங்கன்னா வச்சுருக்கலாம், சீஷோரில் வச்சுருக்கலாம், மிட் நைட் பாரிஸ் மாதிரி அந்த டவுனில் வச்சுருக்கலாம். ஏன் காசின்னு இருக்குல்ல, அது 2 பேரும் காசிக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் இல்லை. காசிக்கே சம்மந்தம் இல்லாத 2 பேர் ஏன் காசியில் இந்த கதை நடக்குது அப்படின்றது எனக்கு அது ஒன்று தான். ஒரு ஜியாகிரபிக்கலாக அங்கே போக வேண்டிய அவசியமே இருக்குது தெரியல எனக்கு. அங்கே எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், கதை நல்லா இருந்தால் ஓகே, அவ்வளோதான். இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியும் பார்க்கலாம். நான் என்ன சொல்ல, அது எங்கே நடந்தால் என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மேபி அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடாதோன்னு யோசிக்கிறேன். பட் நீங்கள் கேட்ட மாதிரி அது ஏன் காசியில் நடக்கணும் அப்படின்னு வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு பாயிண்ட் ரியலைசேஷன் பாயிண்ட் அது அந்த பிளேஸ். இல்லை அது எல்லாமே அவங்க சொன்னது தானே. அந்த இறந்து போயிட்டு இல்லை அவங்க என்ன சொன்னாங்க, காசியில் எல்லாரும் வந்து எதையாவது தொலைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிற அதுவே ஒரு ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் தானே. அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. காசி போனாங்களா இருக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் காசியை பார்க்கறதுக்கு பிடிச்சிருந்துச்சு.
நான் இன்ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்ச நான் கடவுளில் தான் காசு அதிகமாக. இல்லை நான் கடவுளே ஒழுங்காக பார்க்கல. ஓகே. அது ரொம்ப பயமாக இருந்துச்சு அது வரும்போது எனக்கு. இதில் தான் நான் மாசான் அந்த மாதிரி மாசான் பிளைண்ட் டேட் சத்தியமில் பிளைண்ட் டேட் போடும்போது போனால் மாசான் படம் போட்டால் என்னடா படம் இது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள ஏய் என்னடா பண்ணுறீங்க, ரெட் கலர் பலூன் விட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எவ்வளோ இன்பிட்வீன்ஸு அன்ஆன்சர்ட் கொஸ்டின் எத்தனை தடவை அவள் கேட்பா. இவர் வந்து அதுக்கு பதில் இருக்காது. இவர் அவ்வளோதான் அதுக்கு பதில். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ஓகே, ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும், சில சமயம் ஐயோ இவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம், ஐயோ இவகிட்ட சொன்னால் என்ன நினைப்பான்னு சொல்ல மாட்டோம். மேம் போகிறீங்களா, அவ்வளோதான் கேட்போம். போகிறீங்களா, ஓகே. ஏப்பா சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா, ஓகே. நீ சாப்பிட்லன்னா வேண்டாம், எனக்கு சொல்ல தேவையில்லை, நீ சாப்பிட்டியா, அவ்வளோதான் கேட்போம். அப்போ அது வந்து எவ்வளோ அந்த டைலாக்ஸில் அந்த ஹாஃப் ரிட்டன் டைலாக். ஏதோ ஒரு படம் பார்த்து தலை வலி டைலாக், என்னடா இது ஸ்பைடர் மேனோ, என்ன டைலாக் ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு போன வாரம் ஐயோ ஃபஸ்ட்டு நல்ல படம் ஏதோ எல்லாரும் நல்லா என்ன படம் இதயம் முரளி டைலாக் இப்படி வச்சுருக்காங்க. இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி இது என்ன டைலாகு. ரொம்ப ஒவ்வொரு டைலாக்கும் அப்படி தோணுச்சு. கூட ஒருத்தர் இருந்தவர் இந்த விஜய் டிவியில் வரவர் ரக்ஷன் அவருக்குள்ள டைலாக் ஏன் சும்மா அப்படின்னு டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா, ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக் வைக்க முடியாது. இப்போ ஏதோ ஒரு படத்தை பார்க்குறோம், மதம் பிடித்து போனால் யானை மனிதன் ரெண்டுக்குமே பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்குலாம் சொல்ல ஒரு சாதாரண என்னது ஐ மீன் யூ மீன் வாட் யூ மீன் பட் தே கான்ட் பி ஸோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மீனா அப்படின்னு சொல்லுவார். ஏன் ஒரு ஜோக்காக கூட ஏன் வைக்க முடியாது இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்வான். என்னடா சும்மா யாரோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இல்ல, அங்க வந்து ஒரு பவர்ஃபுல் டயலாக் வேணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ப்ரொடியூசர் இதுக்கே சொல்லப்போ டைலாக்னு யாரோ ஒருத்தர் யார் எடுத்தாலும் டைலாக்னு ஒன்று எடுக்கணும்ல. இப்போ டைலாக் நல்லா இல்லைன்னு நிறைய படத்துல இல்லை, பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் அது பார்க்கும்போது ரொம்ப தோணுச்சு. பட் செம்மையா பண்ணியிருந்தாங்க. இந்த இது ரொம்ப விரும்பி பார்ப்போம். போதும் இல்லை நிறுத்துருங்க, ஐயோ போதும் அது